வணக்கம். நாம மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிற இலக்க அடைய பக்தி யோகத்தோட 5 நிலைகளை கடக்கணும்னு பேசிட்டு வர்றோம். ஆமா. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பகவான் கிருஷ்ணர் இந்த நிலைகளை தலைகீழ் வரிசையில விளக்குறார். ஆமா, அதாவது மேல இருந்து கீழ. கரெக்ட். உயர் நிலைக்கு தகுதி இல்லனா மட்டும்தான் அதுக்கு கீழ இருக்கிற நிலையை முயற்சி செய்யணும். போன தடவை நம்ம 4வது மற்றும் 5வது நிலைகளை பத்தி பார்த்தோம். ஆனா நீங்க எல்லாமே கடவுள், எல்லாத்துலயும் கடவுளை பார்க்கணுங்கிற அந்த 4வது நிலை நடைமுறையில ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உணர்ந்தா, உங்களுக்காகவே இன்னைக்கு நாம 3வது நிலையை ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த 3வது நிலை, அதாவது உபாசனை, அது யாருக்கானதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லா வடிவங்கள்லயும் இறைவனை காண்பது யாருக்கு ரொம்ப சவாலா இருக்கோ அவங்களுக்கானது. குறிப்பா நமக்கு பிடிக்காத விஷயங்கள்ல இல்லையா? நிச்சயமா. அந்த 4வது நிலைய முயற்சி பண்ணி, இல்ல இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நிலையை தேர்ந்தெடுக்கலாம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வண்டியை தப்பா நிறுத்திட்டதால நம்மால வெளியே போக முடியலன்னு வச்சுப்போமே. ஒரு பொதுவான பிரச்சனை. ஆமா, அந்த நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரரை இறைவனா பார்க்கறது பலருக்கும் கடினம். அந்த நேரத்துல கோவம்தான் வரும். சாத்தியமே இல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க மனசுல விருப்பு வெறுப்புகளோட தாக்கம் இன்னும் ரொம்ப வலுவா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? 100%. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்களால எல்லா நேரமும் அந்த கடவுள் உணர்வோட இருக்க முடியாது. திவசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் அவங்களால பக்தர்களா இருக்க முடியும். ஓ. அதனால இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் வடிவத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுறது பரிந்துரைக்கப்படுது. அதுதான் அவங்களுடைய இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம். சரி, அது எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாமா? இது இந்து மதத்துக்குள்ள மட்டும்தானா? எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அது எந்த கடவுளாகவும் இருக்கலாம். ஏன், இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட வடிவமாக கூட இருக்கலாம். முக்கியம் என்னன்னா, அந்த வடிவம் அவங்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுக்கணும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த நிலையில இருக்கிறவங்க, அவங்க இஷ்ட தெய்வம் தான் ஒரே உண்மையான கடவுள், மத்தவங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல அப்படி ஒரு எண்ணம் வரலாம். அவங்களுக்கு பூஜை செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும், கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக்கான வழிமுறை இருக்கும். அவங்க உணர்ச்சிகளை கூட கடவுளோட பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்க கோவத்தை கூட கடவுள்கிட்ட தான் கொட்டுவாங்க. ஏன் எனக்கு இப்படி பண்ணின அப்படின்னு உரிமையா கேட்பாங்க. அப்போ இதுக்கு என்ன தகுதிகள் தேவை? இதுக்கு ஏதாவது பயிற்சி வேணுமா? பெரிய பயிற்சி எல்லாம் இல்ல. ஆனா 2-3 விஷயங்கள் முக்கியம். 1, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பிரார்த்தனையில உட்கார முடியணும். 2வது, வாழ்க்கையில கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். உலக விஷயங்களை விட ஆன்மீக தேடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. அதேதான். சரி, அப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி முன்னேறது? இதுக்கு ஏதாவது செயல்முறை இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு 3 படி கொண்ட செயல்முறை விளக்கப்பட்டிருக்கு. முதல்ல, ஒரு குழுவா உட்கார்ந்து கடவுளோட பேரை சத்தமா சொல்றது. நம்ம பஜனையில பாக்குற மாதிரி. ஆமா. 2வது, தனியா உட்கார்ந்து அதே பேரை மெதுவா சொல்றது. 3வது, உதடுகள் கூட அசையாம மனசுக்குள்ளேயே சொல்றது. இது மனதை ஒருமுகப்படுத்துவா. இதோட பெரிய நோக்கம் என்ன? கரெக்ட். இந்த வழிமுறைகளை ரொம்ப நீண்ட காலம் கடைபிடிக்கும்போது மனம் தானாவே பக்குவமடைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எல்லா வடிவங்களும், எல்லா பெயர்களும் ஒரே கடவுளை தான் குறிக்குதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஆஹா. அந்த மனமுதிர்ச்சி தான் அவங்கள பிரபஞ்ச வடிவில் இறைவனை வணங்குற அந்த 4வது நிலைக்கு தகுதி பெறச் செய்யுது. ஆஹா. சுருக்கமா சொன்னா, இந்த 3வது நிலை வலுவான விருப்பு வெறுப்புகளை கொண்டவங்க ஒரு இஷ்ட தெய்வத்தை மையமா வச்சு மன வலிமையும் முதிர்ச்சியையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. சொல்லுங்க. ஆரம்பத்துல ஏன் கடவுள் மட்டுமே உண்மையானவர்ங்கிற அந்த குறுகிய பார்வை எப்படி படிப்படியா மாறி கடைசியில எல்லாமே கடவுள்தான் என்ற பரந்த உலகளாவிய புரிதலுக்கு ஒரு படிக்கல்ல அமைதுன்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வழிபாடு முரண்பாடா தோணினாலும் அதுவே எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மெய்ஞானத்துக்கு எப்படி வழிவகுக்க முடியும்?